ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆதாரில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசிங் சென்டர் தான் போவோம், இல்லைனா இ-சேவை மையம் போவோம். பட் இனிமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன்லேயே நாமளே நம்மளோட ஆதாரை வந்து நேம் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம். ஸோ என்ன எடிட் பண்ணி அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம ஆதாரில் ஃபோன் நம்பர்லாம் மாற்றுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பர்மிஷன் கேட்கும். எல்லா பர்மிஷன் அலோவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. எகைன் நெக்ஸ்ட், எகைன் நெக்ஸ்ட், எகைன் நெக்ஸ்ட். என்டர் ஆதார் நம்பர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் ரெடி வித் மை ஆதாரை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகேவா, நான் என்டர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு ப்ரொசீஜரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 சிம் செலக்ட் பண்ண கேட்கும். அதாவது உங்கள் ஆதார் வந்து எந்த மொபைல் நம்பரில் லிங்க் ஆகிருக்கோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் 1 சிம் 2 பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க சென்ட் எஸ்எம்எஸை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இது வந்து 2மே டிக் ஆகணும், க்ரீன் டிக் ஆகணும். அப்படி க்ரீன் டிக் வந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எஸ்எம்எஸ். நெக்ஸ்ட் கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன், அதாவது செல்ஃபி வீடியோ எடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை கரெக்டாக காமிச்சு அதில் ஒரு க்ரீன் சிக்னல் வந்ததும் ஃபேஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போட ஆதார் இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டன் கார்டுச்சா, இப்போ ப்ரொசீஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நம்ம ஃபோன் நம்பரை எப்படி ஆதாரில் எடிட் பண்ணுறது அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஷேர் ஐடி, ஸ்கேன் கியூஆர் கோட் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குல்ல. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி ஸ்வைப் பண்ணி ஒய்த்திடுங்க. ஸோ அப்படி ஒய்த்தி விட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, மை ஆதார் அப்டேட்டு, மை கான்டாக்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்டாக்ட் கார்டை விட்டுட்டு மை ஆதார் அப்டேட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் 30 days டைம் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் 75 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது ஃபோன் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். கடைசி ஸ்டெப் அப்படின்னு வரும்போது நீங்கள் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பழைய ஃபோன் நம்பர் மேலே இருக்கும். ஸோ புது ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஓடிபியை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும். 30 daysக்குள்ளாடி அப்டேட் ஆயிரும். ஓகே, அவங்களோட புது ஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதாரை நம்ம வந்து இப்படி எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.